ராகுல் காந்தி பேசுறப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய உரையை விட மிக சிறந்ததாக இருந்தது பிரியங்கா காந்தியோட இந்த மெய்டன் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன சார் டேக் அவே இந்த பிரியங்கா காந்தி உரையிலிருந்து? இல்லை, பிரியங்கா காந்தி சொன்னதை விட நான் ஆக்சுவலாக ராஜ்நாத் சிங் பேசுனதை தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே இனியன் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இடதுசாரிகள் தனியார் மயமாக்கலை பற்றி பேசுனாங்கன்னா அவர் இந்த டிபேட்டில் இதை கொண்டு வந்திருக்க வேண்டியதில்லை. நிச்சயமாக தனியார் மயம் என்பது ஒரு அரசு லாபத்தில் நடக்க முடியலைன்னா தனியார் லாபத்தில் நடத்த முடியுமா? இப்போ ஏதோ அங்கே இருக்குது, அதை ஒதுக்கி வச்சுருவோம். பட் ஏதோ கான்ஸ்டியூஷனை பாதுகாத்தது மாதிரி திரு ராஜ்நாத் சிங் பேசியிருக்கார். அவருக்கு நான் இந்த மரியாதைக்குரிய புரட்சி கவிதாசன் இருக்கார், அவர் இங்கே சொல்லுவார், ஆர்எஸ்எஸ்னுடைய புக்கில் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், அவர் இல்லைன்னா மறுக்கட்டும். அரசியல் நிர்ணய சபை 1949 நவம்பர் 26 அரசமைப்பு சட்டத்தை அதை நிறைவேற்றுகிறது. 3 நாள் கழித்து நவம்பர் 30, 1949 ஆர்கனைசர் இப்படி எழுதுது, நமது அரசமைப்பு சட்டத்தில் பண்டைய பாரதத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த மனுஸ்மிருதி பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இன்று உலகம் முழுவதும் மனுஸ்மிருதியை மரியாதையை பெற்றிருக்கிறது. எனவே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த கான்ஸ்டியூஷனை அப்படின்னு எழுதியிருக்காங்களா இல்லையா? நம்பர் 1. அந்த ஆர்எஸ்எஸ்ஸை குருஜின்னு ஏற்றுக்கிற ஆர்எஸ்எஸ் ஆட்களும் பிஜேபியும் குருஜின்னு ஏற்றுக்கிற கோல்வால்கர் பஞ்சாயத்துக்கு தேர்தலே நடத்தக்கூடாது, கண்டவனும் அதிகாரத்துக்கு வந்துடுறான், எனவே ஒரு அங்கே தேர்ச்சி பெற்ற ஆட்களை கொண்டு வர்றது மாதிரி பண்ணணும், அதனால் கான்ஸ்டியூஷனையே மாற்றிடணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அவருடைய பஞ்சாப் தாட்டில் பார்ட் 1 த மிஷன் என்கிற தலைப்பின் கீழ் ஃபார் ரைட் ஸ்ட்ரக்சர், சரியான அரசமைப்பு என்கிற முறையில் இதை எழுதியிருக்கிறார். பார்ட் 2 இன்னொன்று எழுதுகிறார், நேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம், நாடும் தேசமும் அதன் பிரச்சனைகளும். அதில் பாயிண்ட் நம்பர் 5 என்ன சொல்கிறாருன்னா, ஒற்றை ஆட்சி முறை தான் இந்தியாவுக்கு தேவை, கூட்டாட்சி ஒற்றுமையை சிதைக்கிறது, எனவே இந்த சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒற்றையாட்சி முறைன்னு சொன்ன கோல்வால்கரை கண்டிக்கிறதா? மொழிவாரி மாநிலங்கள் மிகவும் ஆபத்தானவை, எனவே அப்படி ஒன்றை ஏற்கக்கூடாது என்று பார்ட் 3 த பாத் ஆஃப் க்ளோரி 17th சாப்டரில் த ஹிஸ்டாரிக் நீட், அரசு இது வரலாற்று ரீதியான தேவை என்கிற முறையில் எழுதியிருக்கிறது. உண்மைனா மொழிவாரி மாநிலங்களை அங்கீகரிக்கிறார்களா இல்லையா? அடுத்த கேள்வி, ஒரே நாடு ஒரே அரசு ஒரே சட்டம் ஒரே நிர்வாகம் என்று மாற்ற வேண்டும், மாநிலங்களுக்கு அல்லது அதுக்கு கீழே எந்த அமைப்புக்கும் எந்த அதிகாரமும் கொடுக்கக்கூடாதுன்னு பார்ட் 3 வாண்டட் யூனிட்டரி ஸ்டேட் என்கிற தலைப்பில் எழுதியிருக்காரா இல்லையா? இந்திய உணர்வையோ அரசியல் தத்துவத்தையோ பிரதிபலிக்கிற எதுவும் இந்த அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. பார்ட் 3 19வது பிரிவு நிலையான அடித்தளம் என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறத ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? சிஎம் சேவக்குகள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மாணவர்கள் தொழிலாளர்கள் அரசியல் அமைப்புகள் மத்தியில் இவங்க செயல்படுறாங்க, இந்த அரசமைப்புக்குள் நின்று தான் அவர்கள் செயல்பட வேண்டி இருக்கிறது, இந்த அரசமைப்பு சட்டத்தை தான் அவங்க மதிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவர்கள் இவர்களுக்கு இதற்கு மாறாக ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக ஊடுருவ வேண்டும். பார்ட் 4 மனிதர்களை செதுக்குவது என்கிற தலைப்பில் சாப்டர் 38 அவருடைய கடைசி செய்தி என்கிற முறையில் எழுதியிருக்காரா இல்லையா? இதெல்லாம் என்னது? 1949 அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. காவி கொடி தான் எங்கள் கொடின்னு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தில் மனுஸ்மிருதி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மனுஸ்மிருதியை ஏற்றுக்கொள்கிறாரா? அதாவது பிறப்பின் அடிப்படையில் மேலானவன் தாழ்ந்தவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறாரா? பெண்கள் சந்தேகத்திற்கு இடமானவர்கள், குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர்கள் பாதுகாப்பிலும், வளர்ந்த பிறகு கணவனுடைய பாதுகாப்பிலும், அதற்கு பிறகு மகனுடைய பாதுகாப்பில் தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு சுய அறிவு கிடையாது, சபல புத்தி படைத்தவர்கள் என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்க நின்றுன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, எமர்ஜென்சி ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்கிறதுக்காக
அது அதை அது அதை பயன்படுத்தினது காங்கிரஸ் பண்ணது தப்பு, காங்கிரஸை தப்புன்னு பல நேரத்தில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை காங்கிரஸ் இன்றைக்கு நியாயப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஒரு தவறு என்பது வேற, அரசமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக நிராகரிப்பதும் அதை சிதைப்பதும் வேற. அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த எல்லா அமைப்புகளையும் அவங்க சீர்குலைச்சிட்டாங்க, நாங்கள் வச்சுருக்கோன்னு. இந்தியாவில் எந்த காலத்தில் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை ராஜ்யசபா மெம்பராக ஆக்கியிருக்காங்க? தனக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்ததுங்கிறதுக்காக திரு அமித்ஷாவுக்கு ஆதரவாக அவரை வழக்கிலிருந்து விடுவித்தது சரிதான் என்று சொன்னதற்காக சதாசிவம் கேரள கவர்னராக நியமிக்கப்பட்டது எந்த காலத்தில்? அல்லது இவர் அப்துல் நசீர் என்கிற இப்போ இருக்கக்கூடிய ஆந்திரா கவர்னர், அவர் அயோத்தியா பிரச்சனையில் அந்த இடம் ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட்டுக்கு உரித்தானதுன்னு சொன்னதுக்காக அதை கொடுத்தாங்களே, இதுதான் சீரழிக்கிறது. அதே போல் இடி டைரக்டரை நீங்கள் தொடர்ச்சியாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, 3வது முறையாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் இனிமே பண்ணால் நாங்களே நியமிக்க வேண்டியது வரும் என்று சொன்ன பிறகு அதை நிறுத்தினாங்க. இது எங்கே நடந்தது? காங்கிரஸ் காலத்தில் தவறுகள் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்ற சிபிஐயே அப்படி ஆக்கியிருக்கீங்க, இடியே அப்படி ஆக்கியிருக்கீங்க. அதே போல் உச்சநீதிமன்றத்தை எல்லா நீதிமன்றங்களையும் அப்படி ஆக்கியிருக்கீங்க. இதில் நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன், அஜித் பவார் 4000 கோடிக்கு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. எந்த இடி சொல்லிச்சோ, எந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு சொல்லிச்சோ, அதையே தேர்தலெல்லாம் பேசின திரு நரேந்திர மோடி அடுத்து அவருக்காக ஓட்டு கேட்குறார். அவர் ஜெயிச்சு துணை முதலமைச்சரான பிறகு உடனேயே அவர்கிட்ட பறிமுதல் செய்த சொத்துக்களை எல்லாம், முடக்கி வச்ச சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்றாங்க, கேஸை விட்ரா பண்ணிடுறாங்க, க்ளீன் சீட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? அரசமைப்பு சட்டத்தை மதிப்பது மட்டும் இல்லை, அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகளை எல்லாம் சீர்குலைப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே ஹிமந்த் பிஸ்வா சர்மா அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் மேலே, சுவேந்து அதிகாரி மேலே, இப்படி ஏராளமான விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். எனவே இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள், சீர்குலைத்தவர்கள், சீர்குலைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்போதும் கூட இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட எல்லா நிறுவனங்களையும், அது சிஏஜியாக இருக்கலாம், அல்லது சுயேட்சையான நிறுவனங்களாக இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம், இவை எல்லாற்றையும் நீங்கள் செபியை எந்த காலத்தில்ங்க ஒரு அதானிக்கு சேவகம் செய்வதற்காக என்றே ஒரு செபி என்கிற நிறுவனத்தை உருவாக்குறாங்க. செபி என்கிற நிறுவனத்தை உருவாக்கிய நிறுவனத்தை அதுக்கு அடியாளம் மாற்றுறாங்க. அதை கேள்வி கேட்ட ஒரே ஒரு நோட்டீஸ் அனுப்புனவரை 4 நாளைக்கு முன்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதனுடைய தலைவருக்கு 2 தடவை இந்தியாவினுடைய நீங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டி சம்மன் அனுப்புது. எனக்கு சோமில்லைன்னு 1ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி 2 தடவை அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் நீடிக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம், அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத தன்மை. நான் என்ன கேட்குறேன், இந்த நாடாளுமன்றம் இப்போ சொல்கிறாங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல், அதனுடைய பொருள் என்ன? இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை நான் ஏற்க மாட்டேன், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை நான் ஏற்க மாட்டேன் என்பது தானே அதுக்கு அர்த்தம். இதை பற்றி அவங்க இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு அவங்க சொல்லணும். எனவே இந்தியாவின் பிரத்யேகத்தன்மைக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம்முடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை தான். இதை சிதைப்பதற்காக, இது சிதைஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்தியா இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குச்சு. அவர் சொல்லியிருக்காரு, லாலா லஜபதி ராய் சம்பந்தமாகவும், அதே போல் இன்னும் ஒரு 2-3 பேர்லாம் அவர் சொல்லியிருக்கார். அதில் பகத்சிங் பேரையும் சேர்த்து சொல்லியிருக்கார். பகத்சிங்க்கு பெரிய அவமானம். சாவர்கரையும் பகத்சிங்கையும் ஒன்றாக்கலாமா? மன்னிப்பு எழுதி கொடுத்தவரும் ஓய்வூதியம் பெற்றவரும் தூக்கில் போடுகிற போது கூட என் தாய், நான் போர்க்கைதி, நான் என் நாட்டின் மீது படையெடுத்த உன் மீது நான் போர் தொடுத்திருக்கிறேன், என்னை ஒரு போர்க்கைதியாக நீ ட்ரீட் பண்ணணும், என் கண்ணை கட்டாத, திறந்து விடு, நான் சாகும்போது கூட என் தாய் மண்ணை பார்த்து கொண்டு சொன்னேன், சாக விரும்புகிறேன் என்று சொன்ன பகத்சிங் 24 வயசுக்காரன். அவன் யார்? அவனோட சேர்த்து சாவர்கரை சொல்லலாமா? அவன் இருந்தபோது போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அவன் தூக்கு தண்டனைக்கு போவதற்கு முன்பு வரை தோழர் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் நூலை படித்து கொண்டிருந்தவன். வரலாறு பதிவு செய்திருக்கிறது. நான் உண்மையிலே ரொம்ப ராஜ்நாத் சிங் நிறையா பொய் சொல்லியிருக்காரு, தற்பெருமை பேசியிருக்காரு, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால்
ஒரே இப்போ வரிசையில் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பலவீனப்படுத்துவதற்கான பகத் சிங்கையும் முயற்சிகள் நடைபெற்று வருது அப்படின்னு பிரியங்கா காந்தியும் பேசுறாங்க. இப்ப நீங்களும் கூட இப்ப விசாரணை அமைப்புகள் எல்லாம் எப்படியாக பயன்படுத்தப்படுது அப்படின்னும் சேர்த்து பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா ராஜ்நாத் சிங் சொன்ன ஒரு விஷயம், இப்போ இடஒதுக்கீடு வந்து நீங்க வலுவிழக்க செய்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டாலும் நாங்க தானே இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தோம், அதே நேரத்தில் ஓபிசி கமிஷனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் நாங்க தான் கொடுத்தோம், 370வது சட்டப்பிரிவு நீக்கம் செஞ்சதுனால அங்க ஓட்டர் டர்ன் அவுட் வந்து குறைஞ்சிருக்கு, தேர்தல் அப்போ நடக்கிற வன்முறைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் சாட்சியம் தானேன்னு ராஜ்நாத் சிங் தான் பேசுறாரு. ராஜ்நாத் சிங் கிட்ட நான் கேட்குறேன், 10 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் 10 லட்சம் இடஒதுக்கீட்டை குறைத்ததன் மூலமாக நீங்கள் எவ்வளவு பேரை 1.5 லட்சம் தலித் மக்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். 75,000 எஸ்டி ஊழியர்களுக்கான வாய்ப்புகளை பறித்திருக்கிறீர்கள். அதே போல் 2,70,000 ஓபிசி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை பறித்திருக்கிறீர்களா இல்லையா? 14 லட்சம் பேர் இந்த ரயில்வே துறையில் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்த பிறகும் நீங்கள் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 2,20,000 வேக்கன்சி வச்சுருக்கீங்க. 2,20,000னா அதில் நீங்கள் 22% எவ்வளவு? கிட்டத்தட்ட 45,000 வேலை வாய்ப்புகள் எஸ்சி எஸ்டிக்கு போகுது. 27% எவ்வளவு? கிட்டத்தட்ட 60,000 வேலை வாய்ப்புகள் ஓபிசிக்கு போகுது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் எல்லாத்தையும் தனியாருக்கு அனுப்பி விட்டீங்க, ஏர் இந்தியாவை மொத்தமாக தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு அங்கே வேலை பார்த்ததில் இனிமேல் ரிசர்வேஷன் இருக்குமா? ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருந்தவங்களெல்லாம் நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்களே, அங்கே ரிசர்வேஷன் இருக்குமா? இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருக்க அரிட்டாப்பட்டி சிங்க் எடுக்க வர்ற ஹிந்துஸ்தான் சிங்க் என்கிற நிறுவனத்தை வேதாந்தாவுக்கு கொடுத்துட்டீங்களே, வேதாந்தாவில் எங்கேயாவது ரிசர்வேஷன் பின்பற்றுவாங்களா? நீங்கள் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? சுரங்கங்கள் முழுவதும் இன்றைக்கு அதானி கையில் இருக்கிறது, போர்ட் முழுவதும், சீ போர்ட் முழுவதும் அதானி கையில் இருக்கிறது, ஏர்போர்ட் முழுவதும் அதானி கையில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அதென்ன நிதி ஆயோக் சொன்னதையும் மீறி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னதையும் மீறி திரு நரேந்திர மோடி தான் இதை கொடுத்துருக்க முடியும். அவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணி சொல்கிறதுனா அவர்னால தான் முடியும். நான் என்ன கேட்குறேன், இங்கெல்லாம் இப்போ ரிசர்வேஷன் இருக்குமா? அதானி கம்பெனியில் இருக்குமா? திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அதானிக்கிட்ட இருக்குங்க, அங்கே என்ன ரிசர்வேஷன் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். டாட்டாட்ட போயிடுச்சு ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும், அங்கே என்ன ரிசர்வேஷன் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹிந்துஸ்தான் சிங்கில் இப்போ ரிசர்வேஷன் இருக்கான்னு சொல்லுங்கள். இவ்வளவையும் பண்ணிவிட்டு நான் ரிசர்வேஷனுக்கு நின்று 0ல் 100% கொடுத்தா என்ன, 2% கொடுத்தா என்ன? 0ல் 100%ம் 0 தானே, 5%ம் 0 தானே. எனவே இவர்கள் அதில் தான் இவர்களுடைய அந்த குணாம்சம் இருக்கிறது. ஒரு பக்கம் பெருசாக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அதை இல்லாமல் செய்து விடுவார்கள். நான் கடைசியாக கேட்குறேன், நீங்கள் இந்த மெடிக்கல் சீட்டில் தமிழ்நாட்டையும் ரிசர்வேஷன் இருக்குது, மாநிலங்களையும் ரிசர்வேஷனில் இருக்குது, ஒன்றிய அரசுலையும் ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் இந்த 85% மாநிலங்கள் நீட்டின் அடிப்படையில் ஃபில்லப் பண்ணலாம். மீதி 15% சென்ட்ரல் கோட்டாவுக்கு கொடுத்தாங்க. அந்த சென்ட்ரல் கோட்டாவில் ரிசர்வேஷனே கூடாதுன்னு சொல்லி இதுவரை இழுத்தடிச்சது நீங்கள் இல்லையா? கோர்ட்டு தானே சொல்லிச்சு அதுலேயும் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு, அதுக்கு பின்னாதானே சொன்னீங்க. எனவே நீங்கள் சொல்லுவதெல்லாம் அதுக்கான வாய்ப்பை 0% மாற்றி விட்டுட்டு, இன்னொரு பக்கத்தில் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, 0ல் நாங்கள் 90% கொடுத்தோம், 100% கொடுத்தோம், அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. 0ல் 100% என்பது எங்களை ஏமாற்றுவதற்காக செய்கிற வேலை என்பதை இந்தியாவுடைய இளைஞர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அக்னிபாத்தில் ரிசர்வேஷன் இருக்கா? எடுத்தவங்கள நீங்கள் வெளியே அனுப்புவோன்னு சொல்லியிருக்கீங்களே, 4ல் 3 பகுதியை, அவனுக்கு ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கா? நீங்கள் எங்கேயாவது சொல்லுங்கள், அதை ரிசர்வேஷனை வச்சு தான் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னீங்களா? லேட்ரல் என்ட்ரியில் ஐஏஎஸில் சீனியர் பொசிஷனில் கூட ஆட்களை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, அதில் ரிசர்வேஷன் வச்சு தான் எடுத்தீங்களா? ரிசர்வேஷனை காலி பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை தானே பண்ணீங்க. எனவே நீங்கள் ரிசர்வேஷனை பற்றி பேசுவதற்கான எந்த விதமான யோக்கியதாம்சமும் பிஜேபிக்கு கிடையாது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் இப்போ லேட்ரல் என்ட்ரி பற்றி பேசுகிறப்போ அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் தான் நடைபெற்றது. மாண்டெக் அலுவாலியா எல்லாமே லேட்ரல் என்ட்ரி மூலமாக தானே உள்ள வந்தவர். எங்க ஒரு போஸ்ட்டுக்கு ஒருத்தரையோ 2 பேரையோ எடுக்கிறது, ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் எடுக்கிறதுங்கிறது வேற. இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டதில் எத்தனை பேரை எடுத்தாங்க? 45 பேரா இல்லையா? அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது எந்த வகையிலையாவது நியாயமானதா? அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டை இந்த பொசிஷனுக்காக கொண்டு வந்தாங்க என்று சொல்வதற்கும், ஐஏஎஸ்ல இருக்கிற அத்தனை வருஷத்துக்கு எவ்வளவுங்க? 1000 பேர் எடுப்பாங்களா? அதிகபட்சம் 1000 பேர் எடுப்பாங்க.
இந்த 1000 பேரில் 45 பேருங்கிறது 4.5%. இந்த 4.5% பிரைவேட்டில் வேலை பார்க்குற இந்த 5 லட்சம் பேரோட போட்டி போடாத, எழுத்து தேர்வுக்கு வராத, முதன்மை தேர்வுக்கு வராத, இன்டர்வியூக்கு வராத ஆட்களை, உங்களுக்கு தேவையான ஆட்களை போடுறதுக்கு பேர் நீங்கள் காங்கிரஸ் பண்ண மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. காங்கிரஸ் அந்த 60 காலத்தில் எவ்வளவு பண்ணுச்சு, நீங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது அதற்கு பின்னாடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.